Hi hello everyone, welcome to KPU Tech. நான் உங்க முரியசன். நம்ம சேனலுக்கு என்னடே பார்க்க போறோம்னா நம்ம எல்லாரும் மொபைல் வாங்கும்போது ஒரு 5 விஷயம் பார்த்து வாங்க வேண்டியது இருக்கு. ஸோ இந்த 5 விஷயம் என்னங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போறேன். நீங்க இன்னும் நம்ம KPU Tech சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண அமைக்கிக்கோங்க. அதோட இந்த பெல் பட்டனை கொஞ்சம் அமைக்கி ஆளுங்க கொடுத்துருங்க, ஏன்னா பாதி பேருக்கு ஒழுங்காவே நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேங்குது. ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நீங்கள் புதுசாக மொபைல் வாங்கும்போது முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்ன விஷயம் பார்த்தோம்னா அந்த மொபைல் உள்ள டிஸ்பிளே தான். ஏன்னா பெரும்பாலும் நம்ம எல்லா விஷயத்துக்குமே டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணுறோம். ஒரு வீடியோ பார்க்கறதுனாலும் அதுக்கு தேவை டிஸ்பிளே தான். அடுத்து ஏதாவது ஒரு பாட்டு போய் ப்ளே பண்ணோம்னாலும் அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் டிஸ்பிளே தான். ஸோ எல்லா விஷயத்துக்குமே அந்த மொபைலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது டிஸ்பிளே தான். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் போய் ஒரு மொபைல் ஆஃப்லைனில் வாங்கினாலும் சரி, ஆன்லைனில் வாங்கினாலும் சரி, ஆன்லைனில் வாங்கும்போது பெரும்பாலும் அதில் என்ன டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு காட்டிடுவாங்க. ஆனால் ஆஃப்லைனில் நம்ம போய் மொபைல் வாங்கும்போது நம்ம போய்ட்டு ஏதோ மொபைலில் உள்ள ஸ்டோரேஜ் பார்த்துட்டு அப்படி வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ அந்த கடையில் உள்ள மெம்பர்கிட்ட கேளுங்க, இதில் யூஸ் பண்ணிக்க டிஸ்பிளே என்ன டிஸ்பிளே அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க எல்இடியா எல்சிடியான்னு சொல்லுவாங்க. எல்இடி வாசஸ் எல்சிடி அதுங்க வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே பற்றி நீங்கள் என்ன அதிகமாக கூட தெரிஞ்சுக்கலாம். ஸோ மொதல் விஷயம் டிஸ்பிளே தான். டிஸ்பிளே பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. டிஸ்பிளே யூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா அந்த மொபைலில் உள்ள பேட்டரி தான். ஏன்னா ஒரு டைம் நம்ம மொபைலை சார்ஜ் பண்ணோம்னா குறைஞ்சது ஒரு 2 நாள் இல்லைனா 3 நாளாவது நிற்கிற மாதிரி வேணும். பெரும்பாலும் ஹெவி யூசர்ஸ்க்கு 1 நாளாவது நிற்கிற மாதிரி வேணும். ஸோ லைட்டாக மொபைல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு 2 நாளாவது சார்ஜ் நிற்கிற மாதிரி வேணும். பெரும்பாலும் ஒரு 5000 mAh 6000 mAh உள்ள பேட்டரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு என்ன சொல்கிறது ரொம்ப நாள் சார்ஜ் நிற்கும் கூட சொல்லலாம். அந்த 5000 mAh 6000 mAh பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜருக்கு மேலே உள்ளதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பேட்டரி சார்ஜ் வேகமாயிரும். ஸோ நீங்கள் எங்கே சொல்கிறது, உதாரணத்துக்கு நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு அவசரமாக கிளம்புறீங்கன்னா உங்கள் மொபைலில் சுத்தமாக சார்ஜ் இருக்காது. அந்த நேரத்தில் கொண்டு போய் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா அந்த சார்ஜ் ஏறுறதுக்கு குறைஞ்சது 3 மணி நேரமாக தான் ஆகும். ஸோ ரொம்ப டென்ஷன் ஆகிடுவீங்க. அதே அதுக்கு ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் இருந்துச்சுன்னா அது குறைஞ்சது ஒரு 15 நிமிஷத்தில் 40% சார்ஜ் ஏறிடும். ஸோ அந்த 40% வச்சு நீங்கள் ஹெவி யூஸர் இல்லை லைட் யூஸர்னால் ஒரு நாள் கூட நீங்கள் அதை வச்சு மெயின்டைன் பண்ணிடலாம். வந்த ஃபோனை பேசுகிறதுக்கு ஒரு நாள் வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணிடலாம். ஸோ ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த மொபைல் உள்ள பேட்டரி. மூணாவது ஸ்டோரேஜ். பெரும்பாலும் மொபைலில் ஸ்டோரேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை விட ரொம்ப முக்கியமானது ரேம். ஏன்னா இப்போ நம்ம என்ன சொல்கிறது, நம்ம பயலுங்க சின்ன பிள்ளைலாம் அதிகமாக கேம் டவுன்லோட் பண்ணிடுறாங்க. நமக்கே தெரியாமல் அதே மாதிரி கேம் டவுன்லோட் பண்ணி விளாட்றாங்க. ஸோ கேம் அதிகமாக டவுன்லோட் பண்ணோம்னா அந்த மொபைலில் ரேம் அதிகமாக வேணும். பெரும்பாலும் 4GB 6GB ரேம் உள்ளதை நீங்கள் அதிகமாக சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்டோரேஜ் சொன்னல ஸ்டோரேஜ் 64GB. இப்போ வர எல்லா மொபைலுமே பெரும்பாலும் 64GB தான் வருது. ஸோ ஸ்டோரேஜை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்த 4வது விஷயம் அந்த மொபைலில் உள்ள கேமரா. மொபைலில் உள்ள கேமரா கிளியராக இருந்தால் உங்கள் மொபைல் கிளியராக இருக்கும். நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம், ஏதோ ஒரு வீடியோ எடுக்கிறோம்னாலும் அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் கேமரா தான். இப்போ பெரும்பாலும் எல்லா மொபைலில் பேக் கேமரா 48 MBக்கு மேலே கொடுக்குறாங்க. ஆனால் இன்னும் ஃப்ரண்ட் கேமராவில் அதே 5 MB 8 MB தான் கொடுத்துட்ருக்காங்க. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு சாம்சங் மொபைலில் தான் 16 MB கொடுத்துட்ருக்காங்க. கம்மியான ப்ரைஸ்லேயும் 16 MB கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் பெரும்பாலும் சாம்சங் மொபைல் சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்து 5வது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா அந்த மொபைலில் உள்ள ப்ராசர். ஒரு மொபைலுக்கே உயிர் நாடின்னு சொன்னோம்னா அந்த ப்ராசர் தான். ஸோ உங்கள் மொபைலில் ப்ராசர் சூப்பராக இருந்துச்சுன்னா உங்கள் மொபைல் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற ப்ராசர் என்ன ப்ராசர்னு கேளுங்க. மீடியாடெக்கா, குவால்காமா இல்லை எக்ஸினோஸா? எக்ஸினோஸ் பெரும்பாலும் சாம்சங்கில் மட்டும்தான் இருக்கும். ஸோ எல்லா ரியல்மி, ரெட்மி இந்த மொபைல் எல்லாத்துலேயுமே குவால்காம், மீடியாடெக்னு மாற்றி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த 2 ப்ராசரில் எந்த ப்ராசர் ரொம்ப இம்பார்ட்டான ப்ராசர், ஒரு சூப்பரான ப்ராசர்னு பார்த்தோம்னா குவால்காம். ஏன்னா இந்த குவால்காம் ப்ராசர் அதிகமாக ஹீட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் மொபைலில் உள்ள சார்ஜையும் ரொம்ப நாள் நீடிக்க வைக்கும். மீடியாடெக் நல்ல ப்ராசர் தான். பட் ஆனால் அது ரொம்ப ஹீட் ஆகும். மொபைலில் உள்ள சார்ஜையும் அதிகமாக இழுக்கும். இந்த 2க்கான கம்பேரிசன் வீடியோ நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஸோ ப்ராசர் பார்த்து வாங்குங்க, நல்ல ப்ராசராக கேட்டு வாங்குங்க. அப்போ தான் உங்கள் மொபைல் ரொம்ப நாள் நீடிக்கும். நீங்கள் போய் ஆஃப்லைனில் மொபைல் வாங்கினாலும் சரி, ஆன்லைனில் மொபைல் வாங்கினாலும் சரி, நான் சொன்ன இந்த 5 விஷயத்தை போய் கண்டிப்பாக கேட்டு வாங்குங்க. உங்கள் மொபைல் ரொம்ப நாள் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் எங்கேருந்து பேசுகிறேன்னா எங்கள் வயல்லேருந்து தான் பேசுகிறேன். வயலுக்கு வந்தேன், வயலில் செம்ம போர் அடிச்சிச்சு, என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ இங்கேருந்து ஒரு மினி வீடியோ மேக் பண்ணிடுவோம்ட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம KPU Tech சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதோட அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண அமைக்கிறேங்க. ஸோ தேங்க்யூ.